வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி: சினத்தால் யாரையும் மாற்ற முடியாது. குடும்பத்தில் கோபம் கொண்டு என் குழந்தைகளை திருத்திவிட்டேன், என் கணவனை அல்லது மனைவியை திருத்திவிட்டேன் என்று யாராவது கூற முடியுமா? 2 வருடம் என வாழ்க்கை துணையுடன் கோபப்பட்டேன், அதனால் திருந்தி விட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? திருந்தியது மாதிரி இருப்பார்கள், ஆனால் அந்த செயலையும் குணத்தையும் உள்ளேயே இருப்பாக வைத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் முன் அந்த செயலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் இல்லாத பொழுது அதனை முழு வேகத்துடன் செய்வார்கள். நாம் சினம் கொள்வோம் என்ற பயத்தினால் அவர்கள் மாறியது போல் நடிப்பார்களே தவிர உண்மையில் மாறமாட்டார்கள். சமுதாயத்தில் தொடர்ந்து சினம் கொள்பவர்கள் நிறைய நோய்களை உடையவர்களாக இருப்பார்கள். எடுத்ததற்கெல்லாம் சினம் கொள்பவர்கள் சிறுநீரகம் சீர்கெட்டு போகும், அந்த நிலை உருவாகும். சினத்தால் பல நோய்க்கு உள்ளானவர்களை தன் அனுபவத்தில் கண்டதாக ஐயா பதிவிடுகிறார். நல்லதுக்காக கோபப்பட்டாலும் உயிர் ஆற்றல் விரயமாகத்தான் செய்யும். தன்னையே இழக்கும் நிலையில் கோபப்படும் அவசியம் யாருக்கும் இருக்கக்கூடாது. சினத்தை தவிர்க்க அமைதியான முறையில் சிந்தித்து சரி செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். வெகு காலம் எடுக்கும் என்றாலும் முயற்சி செய்வதன் மூலம் சினத்தை தவிர்க்கலாம். எனவே கோபத்தினால் யாருடைய செயலையும் குணத்தையும் மாற்றுவது இயலாத காரியம். இதனால்தான் மகாத்மா காந்தி அவர்கள் அஹிம்சை என்ற பெரிய ஆயுதத்தை கொண்டு தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடினார். அமைதி அல்லது அஹிம்சை என்ற வழியில் மட்டுமே சினத்தை குறைக்க முடியும். வள்ளல் பெருமான் ஒரு முறை குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது போட்ட வழக்கினால் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். அவரது அமைதியான தோற்றத்தை கண்டு நீதிபதியே தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று விசாரணை செய்தார். அமைதி அஹிம்சை வழியில் முயற்சி செய்யும் பொழுது அதற்காக குறிப்பிட்ட காலம் எடுக்கலாம், ஆனால் நிச்சயம் பலன் உண்டு. இதற்கு உதாரணமாக அலோபதி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளை கூறலாம். ஹோமியோபதி மற்றும் இயற்கை சார்ந்த மருத்துவங்களில் நோய்களை முழுமையாக தீர்ப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும், ஆனால் அது நிரந்தர தீர்வாக இருக்கும். ஆனால் நவீன அலோபதி மருத்துவ முறையில் உடனடியாக தீர்வு கிடைக்கும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. எனவே அமைதி வழியில் முயலும் பொழுது நிரந்தரமான தீர்வையும் அதிகாரம் மற்றும் சினத்தினால் தற்காலிக பலனையும் அல்லது எந்த பலனையும் பெறாமல் கூட போகலாம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய சிந்தனை தலைப்பு: சினத்தால் யாரையும் மாற்ற முடியாது. மாற்றம் இப்பொழுது இந்த இயக்க பிரபஞ்சத்திலே மாற்றம் ஒன்றுதான் நிலையானது என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். சரி, மாற்றம் ஒன்றே நிலையானது என்று சொன்னால் அது இயற்கையில் ஏற்படுகிற மாற்றம் என்பதைத்தான் நாம் தத்துவமாக கூறுகிறோம். ஆனால் இப்பொழுது மனித மனம் என்ன செய்கிறது? இது தனது சௌகரியத்துக்காக, தன்னுடைய அந்த நோக்கத்துக்காக மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறது. இப்போது அந்த இடத்துல தான் மனிதன் துன்பத்துக்கு ஆளாகின்றார். அதாவது
இயற்கையில் வரக்கூடிய மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த இயற்கையின் ஓட்டத்துக்கு தகுந்தாற்போல் நமது வாழ்வை அமைத்து கொண்டால் அங்கு துன்பம் இல்லை. அப்படி இல்லாமல் இவன் மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறானே, அது எந்த இடத்தில் இருந்தாலும் அது தவறாகத்தான் வந்து முடியும். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய அறிவு என்பது ஒரு எல்லை கட்டிய அறிவு, இயற்கையினுடைய அறிவு என்பது முழுமை பெற்றது. இப்போது ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த மாறுவதற்கு மாற்றம் நடப்பதற்கு உரிய அந்த காரண செயலை நாம் செய்யலாம். அதை செய்யும் பொழுது அது இயல்பாக மாற்றம் என்பது நடக்கும். ஆனால் அதுவரை மனிதனுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் பொறுமை என்பது வேண்டும். இங்கே அதுதான். அதனால் மாற்ற முடியாது என்று எதுவும் இல்லை. இப்போது சினத்தால் எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சினத்தால் என்ற ஒரு வார்த்தையை இங்கு சேர்த்திருக்கிறோம். எதையும் மாற்ற முடியாது என்று ஒரு தலைப்பு கொடுத்து பேச முடியுமா என்று கேட்டால் அதையும் நாம் சிந்திக்கலாம். எதையும் மாற்ற முடியாதா என்று கேட்டால் உடனடியாக மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது ஏதோ ஒரு செயலின் அடிப்படையில் விளைவாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த இயக்க பிரபஞ்சத்திலே, மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் சமுதாயத்துக்குள்ளாகவும் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இவை அனைத்துமே எதன் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு செயல் செய்திருக்கிறோம், அதற்குரிய விளைவாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு இயற்கை தத்துவத்தின் உண்மை முதலில் நமக்கு புரிய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இது மாற்ற வேண்டும் என்று சொன்னால் செயலை மாற்ற வேண்டும். இப்பொழுது மாற வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே மாற்றியிருக்க வேண்டும். மாற்ற வேண்டிய காலத்தை எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது இது மாற்ற வேண்டும், மாற வேண்டும் என்று முயற்சி செய்தால் முடியாது. ஆனால் அதற்காக மாற்றவே முடியாது என்று சொல்ல முடியுமா என்றால், இப்பொழுது மாற்றத்துக்குரிய செயலை இப்பொழுது செய்தால் அது மாறுவதற்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த காலத்தில் அது மாறும். பொறுமை என்பது தான் தேவை. என்ன பண்ணுறான் மனிதன், இது அந்தளவுக்கு பொறுமை இல்லாத காரணத்தினால் இப்பொழுதே மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய அந்த முயற்சி இருக்கிறது அல்லவா? அந்த முயற்சிக்கு பெயர்தான் சினம் என்று சொல்லலாம். சினம் என்பது ஆசை தடைபடும் போது அது தடைக்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ, காரணமாக இருக்கக்கூடிய நபரோ பொருளோ அவற்றின் மீது வருவதுதான் சினம் என்று நாம் படித்திருக்கிறோம். இப்போது நமது 6வது அறிவை கொண்டு இந்த ஆசை ஏன் தடைபடுகிறது என்று ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அல்லவா? இந்த ஆசைக்கு ஏன் தடை வருகிறது? இவர் ஏன் இதற்கு தடுக்கிறார்? இவர் ஏன் அதற்கு இடையூறாக இருக்கிறார் என்று சிந்தித்தோம் என்று சொன்னால், இதற்கும் ஏதோ ஒரு காரணம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா? காரணமில்லாமல் காரியம் நடப்பதில்லை. முதல்ல அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு காரணம் இருக்கும் அல்லவா? இருக்குது. அந்த இடத்துல இதை அந்த காரணத்தை மறந்துவிட்டு இப்பொழுது சரி செய்ய வேண்டும் என்ற முயற்சி தான் அது சினமாக மாறுகிறது. சரி, சினத்தால் யாரையும் மாற்ற முடியுமா என்று கேட்டால் மாற்ற முடியாது. ஆனால் ஒரு இடத்தில் இந்த சினம் பயன்படும். எப்படி என்று சொன்னால், அது ஒரு இடத்தில்
ஒரு துன்பம் சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இது சமுதாய பிரச்சனையாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த இடத்தில் அது ஒரு பெரிய விளைவாக மாறிவிடாமல் சற்று அதை தணிப்பது என்பதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இது சமுதாய ரீதியாக இருக்கும். அதைத்தான் இப்பொழுது நமது காவல்துறையும் அந்த பாதுகாப்புத்துறை என்று சொல்கிறோமே அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் இதைத்தான் செய்கிறார்கள். உடனடியாக ஒரு பெரிய விளைவு வந்து விடாமல் அதை சற்று அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அது இல்லை என்று சொன்னால் விளைவுகள் மிகவும் கடுமையாக இருக்கும். அப்போ இதை அப்படியே நீங்கள் மருத்துவத்தில் இதை பொருத்தி பார்க்கலாம். மருத்துவத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று பொருத்தி பார்க்கலாம். அதுதான் இந்த வாழ்வியலில் இருக்கக்கூடிய சினம் என்பதற்கும் பொருந்தும். ரெண்டும் அதுதான் பொருந்தும். இப்போது ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் அது ஒரு விளைவு. சரி, இப்போது அது நமக்கு தடையாக இருக்கிறதா? சில பேருக்கு நோய் வர்றதே கோபமாக வரும். அதனால் கோபம் வரும். இப்போ ஏதோ ஒரு உரை நிகழ்த்த வேண்டும், இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, பாட வேண்டும், இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருமல் வருதுன்னா அந்த இருமல் மேலே கோபம் வரும். சரி, ஏன் வருகிறது? அதற்கு என்ன காரணம் செய்தோம்? என்ன செயல் செய்தோம்? தவறை செய்து விட்டோம், இப்பொழுது வருகிறது. இப்போது அது என்ன செய்கிறது அப்படின்னா, இப்போது இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் பாடியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடுறாங்க? உடனே அப்போதைக்கு அது தெரியாமல் இருக்கிற மாதிரி ஒரு மாத்திரையை போட்டுறாங்க. சரி, போட்டுட்டு அந்த ப்ரோக்ராமை முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. முடித்த பிறகு சரி அதான் சரியாயிடுச்சுல்ல அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இதை விட மிகப்பெரிய துன்பமாக மாறிவிடும். அப்போ இன்றைக்கி விஞ்ஞான மருத்துவம் என்பது எதற்கு என்று சொன்னால், தாங்க முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது அதை தாங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் மாற்றி அதன் பிறகு தாங்கிக் கொண்டு அதை முழுமையாக சரி செய்வதற்கான காலத்தை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த மருத்துவம். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? மனிதனுக்கு என்ன கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்போது ஒரு தலைவலி வந்தது, அதற்கு ஏதோ ஒரு தைலத்தை தடவினாங்க, இல்லாட்டி மாத்திரையை சாப்பிட்டாங்க. உடனே அது என்னாச்சு? போயிடுச்சு அப்படின்றான். போயண்டே அப்படின்றான். இட் இஸ் கான் அப்படின்றான். எது போயிடுச்சு? தலைவலி போயிடுச்சா? அந்த தலைவலி தெரியல. அப்போ தெரியாமல் அதை நிறுத்தியிருக்கிறோம். அந்த அளவில் நிறுத்திய பிறகு அந்த தலைவலிக்கான காரணத்தை எடுத்து அதை சரி செய்யக்கூடிய வேலையை அப்புறம் செய்யணும். அப்போ இது இப்போது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், மெயின் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம்? வேலை செய்கிறோம். மெயின் ஆஃப் பண்ணிட்டா அந்த புகை வர்றது நின்றுச்சு. அப்போ மெயின் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுக்கலாமா? இல்லை. அப்போ அதை சரி செய்த பிறகு திருப்பி நம்ம மெயின் ஆன் பண்ணுறோம். அதுபோல தான் எல்லா இடங்களிலும் தற்காலிக தீர்வு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அதுவே நிரந்தர தீர்வு என்று நினைத்து விட்டால் அது மீண்டும் மீண்டும் வரும். அப்போ அப்படியே விட்டுட்டு பார்த்தோம்னா ஒரு வாரம் கழிச்சு திரும்பி தலைவலி வருது இல்லையா? திருப்பி இருமல் வருது இல்லையா? அதே போலத்தான் இந்த சினம் என்பதும் என்னாகும்? சினத்தால் நான் அவர்களை மாற்றிவிட்டேன் என்று நினைக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது மாறவில்லை. அது என்ன ஆகிறது? தற்காலிகமாக குறைந்திருக்கிறது. ஏன்? அவர்களால் திருப்பி செலுத்த முடியவில்லை. அவர்களுடைய இயலாமையின் அடிப்படையிலே அதை என்ன பண்ணுறாங்க? அதை அவர்கள் வஞ்சமாக மாற்றி இருப்பாக வைத்து விடுகிறார்கள். அவ்வளவுதான். நாம் சினத்தால் இவர்களை மாற்றிவிட்டோம் என்று நினைக்க மாறியது போல் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆழ் மனதில் அந்த சினம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ என்ன ஆகுது? இப்படியே நாம் அதை அடக்கி வைத்தோம் என்று சொன்னால் அது வஞ்சமாக இருந்து கொண்டு
ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலை வரும்போது அது மிகவும் கொடுமையாக எழுச்சி பெறுவதை பார்க்கிறோம். அப்போ சினத்தை கொண்டு மாற்றுவது என்பது ஏதோ ஒரு தலைவலி என்பதற்கு ஒரு வலி மாத்திரையை போடுவது போலத்தான் ஆகிறது. அப்போ அது அந்த வலி மாத்திரை எங்கே போடணும், எப்போ போடணும், எதுக்காக போடணும், இது அவசியமா? இப்போது ஒரு மருத்துவர் ஒரு வலி மாத்திரை எழுதி கொடுக்கணும்னா கூட ரொம்ப யோசித்து எழுதி கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போலாம் அப்படியெல்லாம் டாக்டரும் எழுதுறதில்ல, நம்ம மக்கள் அங்கே போய் கேட்குறதே இல்லை, நேராக கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க இப்போது. ஆனால் மருத்துவ அந்த ஞானத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த வலி மாத்திரை என்பது தேவை, அதீதமான தேவை என்றால் மட்டும்தான் அதை கொடுக்க வேண்டும். அதை எந்த அளவில் கொடுக்க வேண்டும், எந்த பவரில் கொடுக்கணும், இவ்வளவு பவரில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கா, இப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க ஆராய்ந்து தான் கொடுக்க வேண்டும். அந்த வலி மாத்திரை போலத்தான் இந்த சினம். அப்போ இந்த இடத்தில் சினத்தை காண்பிக்கவே இல்லை என்று சொன்னால் அங்கு அது நிலைமை விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதை காண்பித்து அதை சற்று தணிக்கிறோம். அப்போ அந்த தணித்த பிறகு இப்போது ஒரு இடத்துல தீ எரியுது, என்ன பண்ணுறாங்க, உடனே அப்படியே தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னோம், முழுக்க தண்ணி ஊற்றிட்டோம்னா அது அப்படியே கரியாக மாறிடும், அப்படியே அடங்கி. என்ன பண்ணுறோம், தண்ணீரை தெளிக்கிறோம், அதனுடைய வேகத்தை ஒரு அமைதிப்படுத்துகிறோம், ஆனால் அது எரிந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் அந்த ஒரு சினம் என்பது கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை இப்பொழுது லேசாக அது பெரிய விளைவாக வராமல் தணிக்கக்கூடிய அளவில் அது இருக்க வேண்டும். அதுவும் தனிப்பட்ட மனிதர்களிடையில் இருப்பதை விட சமுதாய ரீதியில் இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு என்று ஒரு துறைகளை நமது அரசாங்கம் அமைத்து இருக்கிறார்கள். அவர்களும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பது பல்வேறு பயிற்சிகளுக்கு இடையில்தான் அவர்கள் அதை கையாளுகிறார்கள் என்பதும் உண்மை. ஆக அப்படி இல்லாமல் இதை இப்பொழுதே அதை சரி செய்ய வேண்டும் என்று அந்த சினத்தை முழுமையாக காட்டுகிறார்களே, அப்பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால், நமது உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளில் அந்த இயக்க வேறுபாடுகள் நடந்து அந்த உடல் நோயாக மாறுகிறது, தனது உடல் நோயாக மாறிவிடுகிறது. இங்குதான் மகரிஷி இதைத்தான் ரொம்ப சொல்லுவாங்க. நீங்கள் அதை மாற்றுகிறேன் என்பதற்காக உங்கள் உடலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவார். ஏனென்று சொன்னால், இப்போது இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது அங்கே மாற்றுவதற்காக ஏதோ ஒரு சினப்பட்டோமே, அதை மாற்றுவதற்கான காரணம் என்ன, அதில் இழக்கக்கூடிய பொருளினுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பீடு என்ன? சரி, அதை மாற்றியதால் நமது உடலில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது, அதனுடைய மதிப்பீடு என்ன? இந்த நோய் இதனால் ஏற்பட்ட நோயினுடைய மதிப்பீடு என்ன? ஒரு 50 ரூபா பொருளுக்காக இவர் சினம் கொண்டிருப்பார். ஆனால் இவருக்கு உள்ளாக ஏற்பட்ட நோய்க்கு 50,000 செலவு செய்து மருத்துவம் செய்ய வேண்டிய ஒரு நிலை வருகிறது. இப்போ 50,000ல் 50 ரூபா போக மிச்சம் எவ்வளவு நஷ்டம்! பொருள் நஷ்டம் மட்டுமல்ல, வேதனை, காலம் அத்தனையும் விரயமாகிறது அல்லவா? அப்போ இந்த இடத்துல சினத்தால் எதை மாற்ற முடியாது அப்படின்னா, இது மாற்றினோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மாற்றினால் அந்த மாறுதலுக்கு உரியதை விட நமது உடலினுடைய பாதிப்பு அதை விட பன்மடங்காக பெருகிவிடுகிறது. அப்போ இன்னொரு துன்பத்தை பெரிதாக உற்பத்தி செய்து கொண்டு இந்த சின்ன துன்பத்தை நீக்கிவிட்டோம். ஆனால் நமது தன்மனைப்பு என்ன சொல்லுகிறது, அதை நான் அடக்கிவிட்டேன், அவரை மாற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறது. தன்னை இழந்து அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நாம் வாழ்கிறதுக்காகத்தானே அதை மாற்றணும்னு நினச்சிங்க. எதுக்காக இப்போ அவரை மாற்றணும்னு நினச்சிங்க?
உங்களுடைய ஆசை. உங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்காக. சரி, இப்போ யாராவது ஆசை தடைபடும் போது அதற்காக சினப்படுகிறார்களா என்றால் இல்லை. நம்ம கூட சொல்கிறோம், ஆசை தடைபடும் போது சினம் என்று சொல்லுகிறோம். இது பொதுவான அந்த தத்துவம். ஆசை தடைபட்டால் அது சினம். அது யாருக்கு பொருந்தும் இப்பொழுது என்று சொன்னால் அது ஐந்தறிவு விலங்கினங்களுக்குத்தான் பொருந்தும். அவைதான் ஆசை தடைபடும் போது சினப்படுகிறது. ஆனால் இங்கு மனிதன் ஆசை தடைபடும் பொழுது சினப்படுவது மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. அப்போ ஏன்னா அது பேராசை தடைபடும் போது தான் இவன் சினம் கொள்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போது இந்த பெரிய விளைவை இவன் ஏற்படுத்தி கொண்டு அதை சாதித்து விட்டோம் என்று நினைக்கிறானே. எதை? அந்த அவனுடைய பேராசையை சாதித்து விட்டோம். இப்படித்தான் நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், சினம் கொண்டு அதன் மூலமாக அவங்களுடைய அந்த தொழிலாக இருக்கட்டும், அவர்களுடைய பணியாக இருக்கட்டும், இதில் முழுக்க இந்த ஸ்ட்ரெஸ்லையும் சினத்திலையும் தான் நம்ம வாழ முடியும், அப்படி தான் நம் பொருளீட்ட முடியும் என்று நினைக்கிறார்கள். அப்போ அந்த ஈட்டிய பொருளையெல்லாம் கொண்டு வந்து மீண்டும் இந்த உடலில் ஏற்பட்ட பாதிப்புக்காக செலவு செய்கிறார்கள். அப்போ இந்த இடத்தில் எதையும் மாற்றவும் முடியாது. சினத்தால் மாற்றி எதையும் சாதிப்பதும் இல்லை. சினப்பட்டு நான் இந்த தொழிலில் இந்த பணியில் நான் முன்னேறிவிட்டேன், ப்ரமோஷன் வாங்கிட்டேன், இப்படியெல்லாம் முன்னேறிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது உடல் பாதிப்பு இல்லாமல் அது நடந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அங்கே இல்லை. இன்றைக்கெல்லாம் நிறைய இடங்களில் இப்படியெல்லாம் இந்த சினம் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பணி செய்யவே முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டது. ஏன்? மேலே இருக்கிற ஒரு சினத்தை காட்டி கீழே இருக்கிற நீ இதை பண்ணினாதான் நீங்கள் வேலைக்கு இருக்க முடியும், இப்படி நிர்பந்தம் செய்கிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பேராசை. எதற்காக அந்த மேலே இருக்கிறவர் பண்ணார்? அவர் ப்ரமோஷன் வாங்கிறதுக்கு. அவர் ஏன் அதை பண்ணார்? அவருடைய முதலாளி இதில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு. எதுக்காக அவர் ஆகணும்னு நினச்சார்? ஊரில் அவர் ஆகிட்டார், இவர் ஆகிட்டார், நானும் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒருவர் ஒரு 30 வருடம் உழைத்து ஒரு நிலையை அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் இவன் என்ன செய்கிறான்? அவருடைய நிலையை நான் 5 வருஷத்தில் அடையணும். அப்போ என்ன பண்ணுறான்? இவன் சினம் கொள்கிறான், எல்லாத்தையும் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறான். அந்த பொறுமை இல்லை. இப்போது எதையும் உடனடியாக அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்படி முடியும்? 10 மாதத்தில் ஒரு குழந்தை பெற்றார்கள். அதை பார்க்கிறான் ஒருவன். என்ன செய்கிறான்? எனக்கு உடனே வேணும், எனக்கு 3 மாதத்தில் குழந்தை பெற்றணும். முடியாது, 10 மாதம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். இயற்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் என்று ஒன்று உண்டு. அப்போ அந்த பொறுமை இல்லை. இதனால் தான் இந்த சினத்தால் எல்லாவற்றையும் மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ இந்த சினத்தால் மாற்றணுங்கிறதுக்கு 2 அடிப்படையான ஒரு நிலை இருக்கிறது. ஒன்று தன்முனைப்புக்காக, தான் என்பதற்காக ஒன்று சினம் கொள்கிறான். இன்னொன்று தனது என்பதற்காக சினம் கொள்கிறான். பொருளாதாரத்தை பெற வேண்டும், அதற்கு தடையாக இருக்கும் பொழுது அவன் சினம் கொள்கிறான். தனது கௌரவம் நான் என்ற ஆணவம் இருக்கும் பொழுது சினம். இந்த 2 தான் அடிப்படை. அப்போ அந்த தான் தனது என்பதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சினம் என்பது வருகிறது, மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது நிலையான மாற்றம் அல்ல. யாரும் யாரையும் இதுவரை மாற்றிவிடவில்லை, சினத்தால் மாற்றிவிடவில்லை. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அப்போ அதற்கு உரிய காரணத்தை செய்து கொண்டே வந்தால் அது தானாக மாறிவிடும். தானாக மாறிவிடும் என்று சொன்னால் இயற்கை அதை மாற்றி அமைக்கும். இயற்கை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் என்பது நிலையானது, சுகமானது. அப்போ அது நிலையான சுகமானதாக இருக்கும். மனிதன் மாற்றி அமைப்பது என்பது தற்காலிகமாக இருக்கும், பின் விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இதை பல்வேறு கோணங்களிலே சிந்தனை செய்து சினத்தால் யாரையும் மாற்றிவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு அந்த சினத்தை தவிர்ப்போம் என்று மகரிஷி சொல்கிறாரு. ஆனால் அது வரத்தான் செய்யும். ஏன்? அது தேவைக்காக போராடி
அந்த சினத்தை காண்பித்தது விலங்கினத்தில் அந்த பதிவு நம்மிடம் இருப்பதால் அது எழுச்சி பெறுகிறது, இயல்பாக எழுச்சி பெறுகிறது. ஆனால் நமக்கு தேவையில்லை. இப்படி தான் பார்க்கணும். நமக்கு தேவையில்லை. நமக்கு இப்பொழுது இந்த மாற்றம் தேவைதான். ஆனால் அது காலத்தால் மாறுவதற்குரிய செயலை செய்வேன். அதனால தான் நம்ம அடிக்கடி என்ன சொல்கிறோம், தமிழ் ஆனந்த யோகத்தில் ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னது? செயல் மாற்றம், செயல் மாற்றம் என்று. அப்போ செயல் மாற்றம் தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, இப்படி ஒரு தடை வருகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த செயல் மாற்றம் செய்து அந்த தடை தானாக நீங்கக்கூடிய அளவுக்கான செயலை மாற்றி அமைக்க வேண்டும். நமது செயலைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர பிறரை மாற்ற வேண்டும் என்று நினைப்பது, அப்பொழுதுதான் சினம் வருகிறது. யாரை மாற்றுவதற்காக நாம் வரவில்லை, நாம் மாறிக்கொள்வதற்காக வருகிறோம். யாரை மாற்றுவதற்காக இங்கு எந்த தத்துவமும் சொல்லப்படவில்லை. நம்மை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த தத்துவம் சொல்லப்படுகிறது. இப்போ கூட இப்போ எதற்காக அப்போ இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? யாரை மாற்றுவதற்காக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால், இந்த வேதாத்திரிய தத்துவத்தை பேசிக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் பிரைமரியாக அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டிருப்பவர்கள் பேச்சு மட்டும்தான் கேட்பவர்களுடைய இருதயத்தை சென்று அடையும். அடுத்தவர்களை மாற்ற வேண்டும் என்று மட்டும் பேசினார்கள் என்று சொன்னால் அது காது அளவில் வந்து சென்றுவிடும், மாற்றத்தை ஏற்படுத்தாது. இப்பொழுதெல்லாம் வேதாத்திரிய ஆசிரியர்கள் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள். இல்லை, இது தன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ எல்லாவற்றிலுமே செயல் மாற்றத்துக்கான அடிப்படை தான் இந்த தத்துவம். அந்த செயல் மாற்றத்தை செய்து மாற்றம் என்பது தானாக நிகழக்கூடிய அளவில் அதை செய்ய வேண்டுமே தவிர நாம் அதை மாற்ற முடியாது. இப்போ ஒரு தலைவலி இருக்குதுன்னா கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தலைவலி இருக்கும்போது பசி இருக்காது, சரி, உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு, வயிறுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு, அமைதியாக மனதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு நாள் அமைதியாக இருந்துட்டோன்னு வச்சுங்க, அந்த தானாக வச்சு தானாக போயிடுது. எப்படி மாத்திரை சாப்பிடாமே போயிடுச்சு? அது போகக்கூடியது தான், மாறக்கூடியது தான். ஏன்? மாற்றம் ஒன்று தான் நிலையானது, அது போகத்தான் போகுது. அதான் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த சளிக்கு மாத்திரை சாப்பிட்லன்னா 7 நாள் ஆகும், மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் சரியாயிடும், இப்படின்னு ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் எந்த ஒன்றாக இருந்தாலும் அது தானாக மாறும். அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த பொறுமையும் நிதானமும் வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு தவமும் தத்துவமும் பயன்படுகிறது. அந்த அடிப்படையில் ஆழ்ந்த தவத்தையும் ஆழ்ந்த தத்துவங்களையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆனந்த யோகம், இதில் இணைவோம், இணைந்து பயணிப்போம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். மாற்றம் இயல்பாக நிகழும். வாழ்க வளமுடன்.